சமீபத்தில் நான் ஒரு சாட்சியை வாசித்தேன். I read about a testimony. மிகவும் அந்த சாட்சி என்னை தொட்டது. And that testimony had really touched my heart very much. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். And there was an advocate who was an atheist who was saying that there was no God. அவர் எப்போதும் சொல்வது கடவுள் எங்குமே இல்லை என்று. And usually what he used to say, God is not elsewhere. அவருடைய கேட்ல God is nowhere என்று எழுதி போட்டாராம். And he had written as God is nowhere. ஒரு போர்டு. It was like a board. அவருடைய கேட்டை தாண்டி போகிறதான ஆட்கள் எல்லாரும் அவர் எழுதி போட்டிருக்கிற அந்த கடவுள் எங்குமே இல்லை என்கிற போர்டை வாசித்து கொண்டு போவார்கள். And whoever crosses his gate, they will read that board. It is written that God is nowhere. அவருக்கு ஒரு சின்ன மகள் இருந்தாள். And that person had a little daughter. இந்த மகள் என்ன செய்தாள் தெரியுமா? அவங்க அப்பா எழுதிக்கிறது போல அந்த போர்டு போல தான் ஒரு போர்டு எழுத விரும்பினாள். And as she was a little daughter, as her father written that board, she wanted to write in that same manner. இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பெரியவங்க செய்யறது போல செய்வாங்களே. As you know, their little children will imitate their elders. அவளுக்கு எழுதுறதான gift இருக்கிறது. And she had a good talent of writing well. அவள் ஒரு பெரிய பேப்பர் எடுத்து and she took a big paper அந்த போர்டுல எழுதிக்கிற போல எழுதினாள். and she wrote it what it was found on the board. God is nowhere ன்னு எழுதுக்கு பதிலாக அந்த W க்கு H க்கு இடையில ஒரு கேப் விட்டு எழுதணும். இப்போ எப்படி வரும் சொல்லுங்க? God is now here. அந்த பேப்பரை அந்த போர்டு கீழே தொங்க விட்டாள் அந்த பிள்ளை. And that girl having the God is here, with that she made her hanging before her gate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இவருடைய friend ஒரு ஆள் இவரை பார்க்கும்படி வந்தார். One friend came to see that person. ரெண்டு போர்டையும் வாசித்து பார்த்தார். And he saw and read the two boards. அவர் சொன்னார் உங்க கேட்ல ரெண்டு போர்டு தொங்குது. I found the two boards are hanging in a gate. அதுல மேலே எழுதி இருக்கிறது சரியில்லை, கீழே எழுதி இருக்கிறது சரி என்று சொன்னார். What is written in the first one is not right, the second one is right. தன்னுடைய மகள் எழுதி போட்டதை இவர் கவனிக்கவே இல்லை. That what's written by the daughter, he never noticed that. ஓடி போய் பார்த்தால் மகள் என்ன எழுதி இருக்கிறார்? God is now here. கர்த்தர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். And what it is written by the daughter, God is now here. என்ன நடந்தது தெரியுமா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். What happened, and that what I come to say. அந்த தகப்பன் ஏத்திஸ்ட் தேவன் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்ற விசுவாசம் உடையவராய் மாறினார். That atheist turned to me that God is here. He had that belief and faith. சத்தியத்தை யார் மறுக்க முடியும்? Who can deny the faith? நீ தேடி வந்தாயே, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாயே, அவர் இங்கே இருக்கிறார். You have come and traveled விசாரிக்கிறவர் ஆனபடியால் as he careth for you. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your care upon him. நான் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். But I want to tell one incident. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்த சமயத்திலே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். It was the thing that happened during the Second World War. அநேக சிறு பிள்ளைகள் ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியால் வாடினார்கள். Some the lack of food, many children perish, or many are withered and suffer the lack of food. அப்பொழுது இந்த நேச நாடுகளின் துருப்புகள், அலைட் ஃபோர்சஸ் சொல்லுவாங்க, நேச நாடுகளின் துருப்புகள் இந்த பிள்ளைகள் கவனிப்பதற்காக ஒரு முகாம் அமைத்து அனைத்து பிள்ளைகளையும் அந்த முகாமிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். Even the alliance force, they made a decision to keep all the children who are suffering the lack of food, to keep in that place and preserve them. அதுபோல ஒரு முகாம் அமைத்து எல்லா பிள்ளைகளையும் அந்த முகாமிலே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார்கள். And they made the camp and brought all the children to that camp and given a sufficient food to all those children. பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, நல்ல பாதுகாவல். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? Children had a good food and they had a good God, but what had happened really there, you know? ராத்திரியிலே பிள்ளைகளுக்கு தூக்கம் வரவில்லையா? During the night time, children, they did not have a good sleep. பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு திகில் வந்து பிள்ளைகள் தூங்குறதில்லை. And children all of a sudden in the middle of the night they had a panic and they had no sleep at all. என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. And they couldn't discover what was the mistake. கடைசியிலே ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And finally one psychiatrist told in this way. இந்த பிள்ளைகளை சரியாக பரிசோதித்து பார்த்து ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And one psychiatrist examined thoroughly and told about these things in this way. இந்த பிள்ளைகளுக்கு வழக்கமாக நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். You give the food as usually as you give. அவர்கள் படுக்க போகும்போது கையில ஒவ்வொரு ரொட்டி கொடுங்க.
while they go to bed, while they go for sleep, they give bread in their hand. அப்படியே இவர்கள் செய்தார்கள். எல்லா பிள்ளைகளும் தூங்க போகும்போது அவங்க கையில் ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. அந்த ரொட்டியை கையில் பிடிச்சிட்டே இந்த பிள்ளைகள் தூங்கினாங்க. And whenever they go to bed, he had given a bread, they will hold the bread in their hand, with that they will be sleeping. ரொட்டியை கையில் பிடிச்சிட்டு தூங்கின போது அந்த ராத்திரி திகில் இல்லை, பிள்ளைகள் பயப்படவில்லை, சரியாய் தூங்கினார்கள். When they were holding that bread in their hand, all through the night they had a good sleep, no panic, nothing happened. அப்பொழுதுதான் அந்த மனோதத்துவ நிபுணர் சொன்னார், And then one of the psychiatrist told, பிள்ளைகளுக்கு இந்த முகாமிலே நீங்கள் சாப்பாடு கொடுத்தாலும், even though in the camp you provide food for those children, சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டினியால் வாடினார்கள் பாருங்கள். அந்த நாட்களிலே அவர்களுடைய மனதிலே அந்த உணவை குறித்த இந்த உணர்வு அது இன்னும் அப்படியே இருக்கிறபடியால் தான் ராத்திரியிலே அவர்கள் அந்த ஆகாரம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் எழும்புகிறார்கள். As they were suffering lack of food for certain days, that is found in the depth of the heart. That's why in the middle of the night they are awakened, thinking whether they would get the food or not. கையில ரொட்டி கொடுத்த உடனே அந்த ரொட்டி கையில இருக்கிற நிச்சயம் தூக்கம் வந்து விடுகிறது. And they had a bread in their hand, they are sure about the food, and they had good sleep. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைங்க, கையில ஒரு ரொட்டி கொடுத்துறாரு. You just cast all your cares upon him, and he will provide a bread in your hand. நீங்கள் எந்த காரணத்திற்காக கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். Whatever the thing that you worry, and this God is omnipresent and he is having all power over that. அவரை துதிப்போமா? Shall we all praise him? இந்த துதியோடு உங்களுடைய கவலை பாரங்கள் நீங்கி நீங்கள் இந்த இடத்திலிருந்து போவீர்கள். And while you praise, all your worries will go, and without worries and cares he will leave. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் The Lord God who careth for you. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து. But I want to tell about a testimony. மரண தருவாயிலே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு ராணுவ வீரன், அவனை சந்திக்கும்படி ஒரு தேவனுடைய மனுஷன் போனார். Yeah, military man who was with the sick was admitted. One a man of God went there to see him. அவனை போய் பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். And he went and asked him what he should do for him. அவன் மரண தருவாயில் இருக்கிறான். But he was even unto death. பேசுவதற்கு கூட சரியாய் பேசக்கூட முடியவில்லை. And even in the matter of speech he was not able to talk well. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, While he asked him what he should do for him, help me to die, நான் சாவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னான். and he told him, help me to die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அப்பொழுது அந்த ராணுவ வீரனுக்கு வாசிக்கப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். Only for that military man, this verse is the verse which was read for him. தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whoever that believe him not to perish but have eternal life. இந்த வசனத்தை எடுத்து இந்த தேவனுடைய மனுஷன் அவருக்கு வாசித்து காண்பித்தார். The man of God took this portion of the scripture and the word of God and read this portion to him. அப்பொழுது இந்த ராணுவ வீரன் எனக்கு ஒரு முறை கூட வாசியுங்கள் என்று சொன்னான். Even that the military man, please once again read it back. அவர் திரும்ப வாசித்தார். And again that man of God read it. அதன் பிறகு அவரை இந்த வார்த்தை சொல்லும்படி சொன்னார். And he asked him to repeat the same verse. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whosoever believe him not to perish but have everlasting eternal life. பயங்கர வேதனையோடு இருந்த மனுஷன் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று அவன் அப்படியே சொல்லி அப்படியே தூங்கி விட்டான். The man, he was telling that verse repeatedly, that not to perish but have eternal life. With that he slept. உடனே இந்த தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு போய்விட்டார். Then this man of God, he went back to his house. அடுத்த நாள் காலையிலே இவரை பார்க்கும்படி வந்தார். And the next early morning he came to see this person. வந்தால் அவருடைய படுக்கையில் அவர் இல்லை. While he came, he couldn't see him on his bed. அந்த வார்டுடைய அட்டெண்டரை கேட்டார். And he went to that warder of that attender. அவர் எங்கே என்று கேட்டார். Where is that? Where was that man? அவர் சொன்னார், அவர் காலையில மரித்து போனார். And that man early morning he died. மரிக்கும்போது ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். While he died, did he say anything? அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அப்படியே கண்களை மூடினார் என்று அவன் சொன்னான். Whosoever believeth should not perish but have eternal life. He was telling and telling. Finally he closed his eyes. பாவத்தில் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, Person whoever living under sin, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ மறவாதே.
don't forget that you are a child of God அவர்தான் உன்னுடைய தகப்பன். and He is your Father. நீ அவருடைய பிள்ளையாக இருந்து நீ பாவத்தில் ஜீவிக்கிறாய். And as you are the children of that Father, you are living under sin. அவரை விசுவாசித்தால் உனக்கு இரட்சிப்பு உண்டு. If you believe, you have a salvation. நீ கெட்டு போக மாட்டாய். மான் கால்கள் போல் ஆக்கி And He will make my feet like a hind's feet. உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். And He will make me to walk upon high places. வாலிபர்களே, இந்த வசனம் கர்த்தர் உங்களுக்கு தந்த வசனம். And this word of God, the Lord had given the word of God for you. உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி And God will make your feet like hind's feet. உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார். And even in the high places, God will make you to walk. உயரமான ஸ்தலங்கள் என்றால் எது தெரியுமா? What is meant by the high places, you know? தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற உயர்வுகளை காண்பிக்கிறது. According to the will of God, what all the exaltation by God. வாலிபர்களே, தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே சில உயர்வுகளை உங்களுக்கு ஆண்டவர் தர முடியும். Oh young people, by the will of God, He could give certain exaltation. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். And whoever exalts himself will be abased. ஆனால் உன் உயர்தலங்களில் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். But the Lord God will make you to stand in the high places. நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன், வாலிபர்கள் கவனியுங்கள். I want to quote about an incident. Let all young people pay attention. ஒரு மைதானத்திலே வாலிபர்கள் விளையாட்டு போட்டி நடந்தது. In our area, all young people were playing. நல்ல விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். And all those playing sports people were playing there. திடீரென்று ஒரு வாலிபன் விளையாட்டு வீரன் கீழே விழுந்து விட்டான். All of a sudden that sportsman, he fell down. அவனுடைய காலுக்காண்டி அவனுடைய சரீரத்தில் எல்லாம் நல்ல அடி. And even upon his leg and all over the body, he got a good. உடனே அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போனார்கள். And they took him and removed him out of that ground. தூக்கி கொண்டு போகும்போது அவன் போட்டிருந்த ஷூல பார்த்தால் ஆபகுக் 3:19 எழுதியிருக்கு. And while he was carried, and in the shoe it was written the word of God, Habakkuk the 3rd chapter verse 19. மைதானத்தில் விழுந்து அடிபட்டு அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போகும்போது அவனுடைய ஷூல பார்த்தால் அந்த ஷூல எழுதி வைத்திருக்கிறான் ஆபகுக் 3:19. When he was wounded in that ground, when he was carried by all others, what was found in the shoe? It was written the Habakkuk the 3rd chapter verse 19. தேவனுடைய வசனம் உன்னுடைய ஷூவில் எல்லாம் எழுதுவது. It's not that you write the word of God on the shoe. தேவனுடைய வசனத்தை உன் இருதயத்திலும் உன் மனதிலும் எழுது வாலிபனே. Oh young man, you write that word of God in a heart and mind. அப்பொழுது அவர் உன் கால்களை மான் கால்கள் போல் ஆக்கி உன் உயர் தலங்களில் உன்னை நிறுத்துவார். And then He will make your feet like a hind's feet, or make you to stand in the high places. கிரவுண்டில் இருந்து உன்னை தூக்கி கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வராது. You will never have occasion or chances to be carried out of that ground. வாலிபர்கள் இந்த வசனத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். All the young people make this word of God promises is your own. இந்த வசனத்தை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I keep the word of God in my heart. நான் இந்த உலக பிரகாரமான ஒரு உயர்வை அல்ல. I don't want a literal exaltation of the world. ஓ நீர் என்னை உயர்த்துகிற தேவ சித்தத்தின்படி உள்ள உயர்வுகளை நான் விரும்புகிறேன். Oh Lord, according to the will of God, and I desire those exaltations. நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் துதிப்போம். Well, let's praise God for all of our young people. வாலிபர்களும் உங்களுக்காக துதியுங்கள். Oh young people, let them all praise. ஆபகுக் 9:19 சொந்தமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி துதியுங்கள். And you say Habakkuk 3:19, I make it my own. சத்தியம் என்னவென்றால் நாம் விடாய்த்து போனவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And from these verses I tell you the truth, we should be the people giving bread to the weary. நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடாது. We should not say we will not give you. விடாய்த்து போனவர்களுக்கு, களைத்து போனவர்களுக்கு, இளைத்து போனவர்களுக்கு, சோர்ந்து போகிறவர்களுக்கு நாம் அப்பம் கொடுக்க வேண்டும். We should give bread to the weary, to the tired who has become so weak. அப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்தில் வரும்போது அப்பமாகிய இயேசுவை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். When such people come unto us, we should preach Jesus who is the bread. ஒரு நாள் ஒரு வாலிப பையன் நம்ம faith homeக்கு ஓடி வந்தான். One day a young man came unto our faith home. நம்முடைய விசுவாசி அல்ல. He was not our believer. அவன் வெளியே உள்ள அந்த ஏரியாவுல உள்ள ஒரு பையன், அந்த ஊர்ல உள்ள ஒரு பையன். He was a person from that area. ஓடி வந்தான். He came running. வந்து நான் அப்போ வெளியே போக புறப்படுகிறேன். I was getting ready to go out. அவன் சொன்னா உங்களிடத்துல கொஞ்சம் பேசணும்னு சொன்னான். And he came and told me, I want to speak with you. நான் சொன்னேன், நீ வந்தது சாயங்காலம், நீ நாளைக்கு வா என்று சொன்னேன். And he came in the evening. I asked him to come the next day. சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். I went off.
ஒரு மீட்டிங் தான் போனேன். I went for a meeting, ஆனா போகும்போது எனக்கு சமாதானம் இல்லை. but I didn't have rest in my soul. கூட்டம் முடித்து திரும்பி வந்த உடனே After the meeting, when I came back, அந்த ஏரியா நம்ம ஃபெய்த்தோம் பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கிறது. there is a railway track near our faith home. அந்த ட்ராக்ல ஒரு பாடி கிடக்கிறதாக கேள்விப்பட்டோம். I heard the body was lying in the track. எனக்கு சமாதானம் இல்லை. நான் நினைத்தேன் ஒருவேளை அந்த பையனா தான் இருக்கும் என்று. And I thought it would have been this boy because I was not having rest in me. போய் பார்த்தால் அந்த பையன். When I went there and saw, it was the same boy. ஐயோ, எனக்கு அந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு கூட எனக்கு ஒரு மனசாட்சியை குத்துகிறதா தான் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு 5 நிமிஷம் நான் அவனிடத்திலே ஒரு அப்பம் கொடுத்திருந்தேன், ஆனால் அவனை நான் பாதுகாத்திருப்பேனே என்று. Even today, the incident is grieving my heart. I have given 5 minutes of my time, given bread to that boy. I could have saved him. எத்தனை பேர்கள் இதுபோல சோர்ந்து மாண்டு போகிறார்கள். So many people become weary and tired and die. டாக்டர் பில்லி கிராமுடைய ஸ்டோரியில ஒரு சம்பவம் சொல்லுகிறார்கள். In the life history of Dr. Billy Graham, they quote one incident. மர்லின் மன்றோ என்று ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இருந்தாங்களா. There was a famous actress called Marilyn Monroe. அவங்க கர்த்தர் சொன்னாராம் அவளிடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது. The Lord told Billy Graham to preach the gospel unto that actress. இவர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் பில்லி கிராம் பேசுறேன், உங்களோட பேசணும்னு விரும்புறேன். And he rang up that actress and told her, I am Billy Graham speaking. உங்களை சந்திக்க விரும்புகிறேன். I want to meet you. அப்ப அவங்க கேட்டாங்களா, எதுக்கு சந்திக்க விரும்புறீங்க? And she asked, why are you trying to meet me? நான் உங்களோட இயேசுவை பற்றி சொல்லணும். I want to tell you about Jesus. அப்ப அந்த மர்லின் மன்றோ அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி போனை வச்சிட்டாங்க. And that Marilyn Monroe said, you come the next week. அடுத்த வாரம் மர்லின் மன்றோ தற்கொலை செய்து கொண்டாள். The next week she committed suicide. நம்முடைய பாஸ்டர் மேனனை பற்றி ஒரு காரியம் சொன்ன நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் மேனன், I heard about Pastor Menon, this one thing about him. ராஜீவ் காந்தி இடத்துல போய் பேசுறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் கேட்டாராம். He asked for a chance to speak with our past Prime Minister Rajiv Gandhi. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு புரோகிராம் இருக்கிறது, அது முடித்த பிறகு நீங்க இடத்துல வந்து பேசுங்கள். I have an important program at Sri Perumbudur. I will come back, then you can come and meet me. அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்கள். Beloved, you understand from this? விடாய்த்து போனவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should be the people giving bread to the weary. விடாய்த்து போகிற மாண்டு போகிற ஆத்துமாக்களை குறித்துள்ள பாரமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். We should have the burden concerning the souls which are dying. எத்தனை ஆத்துமாக்கள் மாண்டு போகிறார்கள் திருச்சியிலே. Even in Trichy so many souls are dying. நீங்கள் திருச்சியில் இருக்கிறீர்கள், அவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறீர்களா? You are in Trichy, are you giving them bread? What is meant by prayer? ஒரு சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு கேட்டோம், ஜெபம் என்றால் என்ன? We asked the Sunday school children in one place, what is prayer? பசங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க தெரியுமா? You know how intelligent are the children? எல்லா பிள்ளைகளும் பதில் சொன்னாங்க. All children gave answers. நாம் தேவனோடு பேசுகிறதுதான் ஜெபம். We speaking with God is prayer. திருப்தி ஆகல எனக்கு. I was not satisfied with that. இன்னும் யாராவது கரெக்ட்டா சொல்வீங்களான்னு கேட்டேன். And will anybody else are there to tell it correctly, exactly? அப்ப பயங்கரமா ஒரு ஞானமுள்ள ஒரு பையன் எழும்பி சொன்னான். Then a wise boy rose up and told, தேவன் நம்மிடத்தில் பேசும் வரைக்கும் நாம் தேவனிடத்தில் பேசுவதுதான் ஜெபம். the prayer is speaking unto God till God speaks to us. அவர் உன்னிடத்தில் பேசும் வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்தாதே. Till he speaks to you, you should not stop your prayer. அவருடைய சத்தம் கேட்கும் மட்டும் நீ எழும்பாதே. Till you hear his voice, do not get up. உட்கார்ந்திரு. You sit down. செல்லும் செலவை கணக்கு பார். Count the cost. சிலருடைய ஜெபம் எல்லாம் 5 நிமிஷம், ஒரு சிலருக்கு குடும்ப ஜெபமே இல்ல. குடும்ப ஜெபம் ஒழுங்கா நடத்துறவங்க ஒரு அல்லேலூயா. அமெரிக்காவிலே 16வது ஜனாதிபதி ஒருவரால் இருந்தார். 16th president of United States of America, Abraham Lincoln was there. ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு வக்கீலாக இருந்தார். Before he could become a president, he was a lawyer. ஒரு நாள் அப்படி ரோட்ல போய் கொண்டிருக்கும்போது One day he was walking in a street. அடிமைகளை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். They saw that the slaves were sold. ஒவ்வொருவராக ஏலம் போட்டு கொண்டிருந்தாங்க. They were giving auction for all the slaves. ஒரு வாலிப பெண்ணை ஏலம் போட தொடங்கினார்கள். One young girl was a slave, she was put on auction. உடனே அவள் தாங்க முடியாமல் அழுதாள். நீக்ரோ. She was a Negro girl. அவளுடைய இதயம் தாங்க முடியாமல் அழுது விட்டாள். Her heart, he cried without not able to bear. இதை இவர் பார்த்தாராம். He saw that girl. $400 அவளை ஆக்ஷன்ல அவர் எடுத்துட்டார். He took that girl for $400 auction. வீட்ல கொண்டு போனாராம். He brought that girl. அவளுக்கு வஸ்திரம் கொடுத்தாராம். He gave her the garments. சாப்பாடு கொடுத்தாராம். He gave her food. மகளே, நீ அடிமை அல்ல, நீ போகலாம், விடுதலையாய் போகலாம் என்று சொன்னார். He told, daughter, you're no more slave, you are freed, you can go. அவளால் அதை நம்ப முடியவில்லை. She could not believe. நீ எனக்கு அடிமை அல்ல என்று சொன்னாராம். He said, you're no more a slave unto me. அப்பொழுதுதான் அவள் சொன்னாராம், $400 கொடுத்து
நீங்கள் என்னை வாங்கி எனக்கு ஆகாரம் தந்து எனக்கு வஸ்திரம் தந்து என்னை இப்படி விடுதலையாய் அனுப்புகிறீர்களே, உங்களுக்கே நான் மரண பரியந்தம் ஊழியம் செய்வேன் என்று சொன்னார். She told you paid $400 of money and you delivered me from slavery. All the days of my life till my death, I'll be a servant unto you. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவுக்கு அடிமைகளாய் ஜீவிக்கிற வாழ்க்கை. Christian life is a life where you are living, yes, yeah, servants unto God. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால், Now being freed from sin, become servants to God. அப்ப இந்த விசாரிப்பு யாருக்கு கிடைக்கிறது? Who will get this visitation? கர்த்தருக்கு அடிமையாய் ஜீவிக்கிற மக்களுக்கு தான் இந்த விசாரிப்பு கிடைக்கும். Those people are the servants unto God, they'll get this caring. நீ ஆண்டவருக்கு அடிமையாய் ஜீவிக்கிறாயா இல்லையா என்று உன்னுடைய இருதயம் சொல்லட்டும். Let your heart say whether you are servants unto God or not. அப்படி அடிமையாய் ஜீவிக்கிறவர்கள் தான் பரிசுத்தமாக முடியும். Only such people who are servants unto ஞானஸ்நானம் கொடுக்க God. சொன்னார் பாஸ்டர் செல்வம். Pastor Selva asked me baptize a sister belonging to the Lutheran Church. அவங்க யாரும் ரட்சிக்கப்படவில்லை, புருஷன் அறியாம வந்திருக்காங்க ஞானஸ்நானம் பெற. Nobody was saved without the knowledge of the husband. She came to be baptized. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி. It was a big family. அவங்க எல்லாம் லுத்தரன் சபையில கோயர்ல பாடுற ஆட்கள். They were singing in a choir in the Lutheran Church. ஞானஸ்நானம் கொடுத்த என்ன அவங்க அறிஞ்சாங்கன்னா என்ன தொலைச்சு கட்டிடுவாங்க. If they knew that I ought baptized, they would beat me. நான் ஞானஸ்நானம் கொடுக்க முன்னால் அந்த சிஸ்டர்ட்ட கேட்டேன், சிஸ்டர் உங்க புருஷன் அறிஞ்சா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாரே, என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டேன். Before giving water baptism, I was sister, if your husband comes to know, she will create problems, what to do? அந்த சகோதரி சொன்ன ஒரே வார்த்தை, பாஸ்டர் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். The word spoken by that sister, the Lord has said, he that honors me, I will honor. அதற்கு மேல் எனக்கு பேச்சே இல்லை. I could not speak anything more. நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அவர்களுக்கு. I gave water baptism. கர்த்தர் அவர்களை கனம் பண்ணினார். The Lord honored her. அவருடைய புருஷன் நம்முடைய சத்தியத்துக்கு வந்தார். Her husband came to our truth. அவருடைய பிள்ளைகள் நம்முடைய சத்தியத்துக்கு வந்தார்கள். Her children came to our truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நேற்றுக்கு அவங்க மகள் அமெரிக்காவுல இருந்து பஸ்டன் அங்க ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு gift கொடுத்து அனுப்பி இருந்தாங்க. அதே சிஸ்டருடைய மகள். Yesterday her own daughter has sent a gift from America to me. அங்கே நம்முடைய விசுவாசிகள் உறுதியான விசுவாசிகளா இருக்கிறார்கள். There our believers are very strong. பெங்களூர்ல அவருடைய மகன் இருக்கிறான். At Bangalore the son is. அவர்களெல்லாம் இப்ப சந்தோஷமாய் நம்முடைய ஐக்கியத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். They are attending our fellowship with joy. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், கப்பல் உடையாது. He that honors, I will honor, the ship will not be broken. சத்தியத்தை உங்கள் மனதிலே எழுதி நீங்கள் போங்கள். Write down this truth in your mind. இந்த வார்த்தைகள் கல்வெட்டு போல உங்கள் இதயத்தில் காணப்படட்டும். May these words be engraved in your heart. யோசபாத்தே, நீ பொல்லாப்பு செய்கிற மனுஷனோடு தோழமை கொண்டு உன் கப்பலை கட்டினால் அது எஸ்யோன் கேபரிலே கட்டப்பட்டாலும் உடையும் உடையும். Oh Jehoshaphat, you had your friends with the wicked people and built the ship. Even though it was built in Eshon Cable, it will be broken. இந்த லௌகிக காரியங்கள் கூட மரித்தவன் அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அடக்காராதனை தான். Water baptism is a burial service for which we are dying to worldly things. எனக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த குளம் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. I remember the pool wherein I was water baptized. அந்த நாள் ஒரு மகிமையான நாள். That day was a glorious day. பாஸ்டர் சிகாமணி தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். Pastor Sigamani gave me baptism. அதற்கு முன்னால் நான் ஞானஸ்நானத்தை முழுக்க ஞானஸ்நானத்தை பார்த்ததே இல்லை. Before that I never saw immersion water baptism. அன்றைக்கு முதலாவது நான் தான் போகிறேன், எனக்கு எதுவும் தெரியாது. On that day I alone went first. I did not know anything. தண்ணிக்குள்ள இறங்கினா பயமா இருக்குது, அடுத்த அடி பயமா இருக்குது, அடுத்த அடி பயமா இருக்குது, அடுத்த அடி பயமா இருக்குது, என்ன செய்வது தெரியவில்லை. I felt fear not to step into the water. The first step I heard fear. I heard more fear in the next step. I heard more fear in the next step. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சகோதரனே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று முழுக்கி அவர் தண்ணீரில் முழுகி எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். In the name of the Father, Son and Holy Ghost, I give you water baptism. Saying so, he immersed me in water and took me up. அப்பொழுதுதான் அந்த ஞானஸ்நானத்தின் அனுபவத்தில் இருக்கிற வல்லமை என்ன என்பதை நான் உணர்ந்தேன். Then I felt the power that was in the experience of water baptism. நான் போகும்போது இருந்தது போல அல்ல, அந்த தண்ணீரில் இருந்து எழும்பி நடந்து வரும்போது ஒரு புது சிருஷ்டியாகத்தான் வந்தேன். Not as I went, when I came out of the water, I came back as a new creation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be. இந்த உலகத்தின் மேல் நமக்கு இருக்கிற எல்லா பற்றுதல்களும் நம்முடைய கப்பல்ல இந்த உலகத்துக்குரிய எந்த பொருள் ஆசையும் இருக்கக்கூடாது. All the attachments that we have towards the world, we should not have anything concerning the world in the ship. உலகத்தை பாருங்கள், இன்றைக்கு அழகின் பின்னே போகிறது. Look at the world, it is going after beauty. அழகி போட்டிகள் நடத்துகிறார்கள் உலகத்திலே. They are conducting beauty contests. இந்த அழகி போட்டிகள் ஆண்டவர் விரும்புவாரா? Will the Lord be pleased with the beauty contest? நான் சொல்கிறேன், மேடையிலே நான் பேசுகிறேன், இந்த அழகி போட்டிகள் எல்லாம் ஆண்டவர் விரும்புவதே இல்லை. I will speak on the stage. The Lord is not at all liking these beauty contests. ஆண்டவர் நகைப்பார். The Lord would laugh.
ஆண்டவர் இகழுவார். The Lord will scorn. இந்த அழகி போட்டிகள் எல்லாம் கர்த்தருக்கு துக்கமான காரியங்கள். These things of beauty contests are causing grief to the Lord. ஆகையால் இந்த தர்சீசின் கப்பலுக்குள்ள எல்லாம் லௌகிகம். All the worldly things are in the ship of Tarshish. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை லௌகிகமான எல்லா காரியங்களினின்றும் விடுவிக்கிறார். But the Lord is delivering a child of God from all things concerning worldliness. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் கேட்கிறேன், அப்படி விடுதலை அடைந்தவர்கள் மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னை கர்த்தர் இன்னென்ன காரியங்கள் என்று விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்ற அந்த விடுதலையின் உணர்ச்சியோடு நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Praise the Lord, 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 praise the Lord. Oh, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. அதான் அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஞானஸ்நானம் தண்ணியில இருந்து மேல வரும்போது இந்த பாட்டு தான் பாடுனாங்க. இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ்ல பாடுனாங்க. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. தமிழை விட தமிழ் தான் நல்லா இருக்கு. இங்கிலீஷ்ல I have decided to follow Jesus. ஆனா தமிழ்ல நான் துணிந்தேன். இங்கிலீஷ்ல decided நான் தீர்மானித்தேன். தீர்மானத்தை கூட மாத்தலாம், ஆனா துணிச்சலை மாற்ற முடியுமா? துணிஞ்சவனுக்கு என்ன இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணிஞ்சவங்க பாருங்க. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே சிலுவையில் முன்னே, உலகம் பின்னே, சிலுவையில் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவையில் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். the world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. இப்போ எல்லா தர்சீசின் கப்பலில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன். I will praise God, I praise God, I will praise my Lord Jesus. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் என்னை போஷிக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்பேன். God who is feeding the birds of the air is feeding me, therefore praise and thank my God. அதுதான் முதன்முறை சாப்பாடு போட்டு வச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறதான ஒரு அனுபவத்தை நான் பார்த்தது. I saw for the first time the food being served and they were singing songs. போட்ட சாப்பாடு அப்படியே பிளேட்ல இருக்குது, எல்லாரும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். The food served was in the plate, everybody was singing. பாஸ்டர் மாணிக்கம் என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor by name Pastor Manikam. பாடுங்க பாடுங்க என்றார். He said sing, sing. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்திரிப்பேன் நான். தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஓ நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைய காயின் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்திரிப்பேன் நான். கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்திரிப்பேன் நான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோரே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோரே. அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திர பாட்டுகள் நம்முடைய உதடுகளை விட்டு பிரியக்கூடாது. The words of praise should not get separated from our body. பவுல் தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான் அலெக்சாந்திரியா கப்பல்ல இருந்து இறங்கின உடனே. As soon as Paul got down from the ship of Alexandria, he praised God, sang God and was encouraged. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பத்திரமான வாழ்க்கையை யாத்திரையை உங்களுக்கு அமைப்பாராக.
As a counsel of God, I tell unto you, may the Lord provide a safe life. உன்னுடைய ஜீவியத்தில் சில பிரச்சனைகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். You are facing certain problems in your life. இதோ மிதுனம் என்னும் கப்பலிலே கர்த்தர் உன்னை யாத்திரை செய்ய பண்ணுகிறார். Behold, the Lord makes you have your voyage in the ship of Cast and நீ Pollux. போய் சேர வேண்டிய இடத்தை போய் அமைதியாய் சேருவாய். You will reach டெல்லியிலே your destination. ஒரு லில்லி என்ற ஒரு சகோதரி இறந்து போனார். ஊழியக்கார சகோதரி. Recently, there was a sister, a servant of God by name Sister Lily, who passed away in the Delhi center. நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் வளர்ந்தவர்கள். We had all grown up together. ஒன்றாக கூட்டங்களுக்கு போவோம். We used to attend meetings together. நான் முன்னாலே ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I came to the ministry earlier than she did, and she followed, I think, a couple of years later. அவர்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு நார்த் இந்தியாவுக்கு மாறி போயிட்டாங்க. After she came to the ministry, she was transferred to North India. அப்ப எப்போது மெட்ராஸ் கன்வென்ஷன்ல தான் பார்ப்போம். And we used to meet one another only during the Madras Convention. ஒரு நாள் நான் கேட்டேன். Once I happened to ask her. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு சபையில பொறுப்பா இருக்காங்க ஒரு சபையில. And she was in charge in one of the assemblies. I asked her how she was doing. ஞாயிற்றுக்கிழமை உங்க சபையில எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டேன். I asked her how many people attend church for a Sunday service. அவங்க சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை 10 பேர் வருவாங்க. And she said very ordinarily around 10 people. எத்தனை பேர்? How many people? எத்தனை பேர்? How many? ஞாயிற்றுக்கிழமை 10 பேர் வருவாங்களாம். There'd be just about 10 people attending the Sunday worship service. இந்த பக்கம் எல்லாம் வேலை செய்றவங்களுக்கு அது தெரியறது இல்ல. And people who are serving the Lord in these regions here, they don't understand it. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. And I was amazed. நான் கேட்டேன் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? And I asked her, how do you sustain yourself? How do you eat? வீட்டு வாடகை கொடுக்கணும். You have to pay rent. ஹவுஸ் இந்த டெலிபோன் பில் கட்டணும். And a telephone bill has to be paid. எலக்ட்ரிக் பில் கட்டணும். Electricity bill has to be paid. எப்படி 10 விசுவாசிகள்ல பிள்ளைகள் எத்தனை பேர்? பிள்ளைகள் 4 பேர். And out of the 10 people, how many are children? She said 4. நான் கேட்டேன் நீங்க எப்படி சாப்பாடு? அந்த சிஸ்டர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங் டேஸ்ல ஃபாஸ்டிங், மற்ற நாட்கள்ல ஒரு நாள் கூட ஆண்டவர் பட்டினி போட்டதில்லை. And I asked her how she was able to manage her food, but she said during the days when we are supposed to fast, we used to fast, and during the rest of the other days, the other courses of the day, the Lord fed us sumptuously. We never ever lacked food. உனக்கு வேண்டிய ஆகாரத்தை விசுவாசத்தால் நீ ஆண்டவரிடத்தில் வாங்க வேண்டும். You have to receive through faith the food that's needful for you from the Lord. பரிந்து பேசுகிற பக்தி உள்ளவர்கள் எழும்புவார்கள். And wanting to intercede with God, God will raise some godly people. ஒரு நாள் நான் கேரளாவிலே ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். Once I went to Kerala for convention. ஒரு வயதான ஐயா என்னிடத்தில் வந்து நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். When I went to Kerala, one Appachan, that old man, and daily I pray for you. நான் நினைத்தேன் இந்த அப்பச்சன் சும்மா சொல்றார், பொய் சொல்றார் என்று நினைத்தேன். I thought that Appachan, that old man, is telling a lie. அப்ப நான் பேசாமல் நின்றதை பார்த்து அவர் விளங்கிக் கொண்டார், அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கவில்லை என்று. When I stood silent, he thought what he had told me, that I did not believe it. அவர் அவருடைய டைரி எடுத்து காட்டினார். And he took his diary and showed me. சில பெயர்கள் எழுதி இருக்கிறார். And he had written certain names. ராத்திரில 2 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறார். And waking up in the middle of the night, 2 o'clock. சில பெயர்கள் இருக்கிறது, அதுல என்னுடைய பெயரும் எழுதி இருக்கிறார். And he had written certain names in between. My names also were written. நான் அசந்து போனேன். But I was greatly astonished. கர்த்தாவே, என்னை அறியாத ஆட்கள், எனக்கு பழக்கமில்லாத ஆட்கள், எங்கேயோ ஒரு இடத்திலே, என்னுடைய சொந்த இடத்திலும் கூட இல்ல, எங்கேயோ ஒரு இடத்திலே இருந்து எனக்காக ஜெபிக்கிறார்களே. The people who have not known, even the people who are not in my place, but they are somewhere, but in that place they are praying and praising for me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நீங்கள் எரேமியாவை போன்ற ஆட்களாக இருந்தால், If you are like a man, like a Jeremiah, அநியாயமாய் துறவிலே போடப்பட்டாலும், even though you are cast into that well unrighteously, அங்கிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, only to deliver out of that place, யாரோ ஒருவர், உங்களுடைய சொந்தக்காரர் அல்ல, உங்களுக்கு பழகினவர் அல்ல, ஒரு பக்தி உள்ள மனுஷன் எங்கேயோ இருந்து உனக்காக ஜெபிக்கிறான். somewhere, not your relatives, a known person, but person who never know, godly man would be praying for you. அநியாயமாய் நீங்கள் கஷ்டத்தினூடாக போகும்போது, While you go unrighteously in affliction, தேவ சமூகத்தில் நமக்காக பரிந்து பேச பக்தி உள்ளவர்களை கர்த்தர் எழுப்புகிறார் என்ற விசுவாசமுடையவர்கள் மட்டும் முழங்கால் என்று கர்த்தரை துதிப்பார்கள். ஒரு சம்பவத்தை சொன்னது ஞாபகம் வருகிறது. I remember what an incident told my teacher. அதாவது இத்தாலியா தேசத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியன், ஆர்டிஸ்ட் ஒருவன் இருந்தான். In Italy, there was one famous artist.
அவன் உலக புகழ் பெற்றவன். and he was a world famous. ஒரு நாள் அவன் நினைத்தானாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார் என்பதை கற்பனை பண்ணி ஒரு சித்திரம் வரைய வேண்டும் என்று விரும்பினான். And he desired how would the Lord Jesus Christ would have appeared while he was 12 years old. He wanted to draw an artist with that. அதற்காக இத்தாலிய தேசத்திலிருந்து பாலஸ்தீனா தேசத்துக்கு போய் அங்கே 12 வயது நிறைந்த அநேக யூத பையன்களை அவன் ஒவ்வொன்றாக பார்த்தானாம். கடைசியாக ஒரு அழகான பையனை பார்த்து இயேசு இவனை போல் தான் இருந்திருப்பார் என்று திருப்தியாகி அந்த பையனை பார்த்து அந்த சித்திரத்தை வரைந்தானாம். And he traveled from Italy to Palestine, and he was choosing the 12 years old boy. Finally he came to a very handsome boy. He thought that Jesus would have appeared while he was 12 years old in the same way, but that he started making that art. அந்த சித்திரம் மிக பிரசித்தி பெற்றதாய் மாறிவிட்டது. And that art has became a very famous and popular. அநேக வருடங்கள் கழிந்து போயின. Many years passed by. இப்பொழுது இந்த ஆர்டிஸ்ட் இவனுக்கு இன்னொரு ஆசை வந்ததாம். Now the artist had another desire. யூதாஸ் எப்படி இருந்திருப்பான்? How would be the Judas Iscariot? யூதாஸ் எப்படி இருந்திருப்பான்? அதை ஒரு படமாக ஒரு சித்திரமாக வரைய விரும்பினான். And he desired how would be that Judas Iscariot. He want to draw it as a drawing. அதற்காக இவன் திரும்பவும் இத்தாலியாவில் இருந்து பாலஸ்தீனா தேசத்துக்கு போய் யூதாஸை போன்றிருக்கிறதான ஒரு யூதனை ஒரு மனுஷனை அங்கே தேடினான். He traveled from Italy to Palestine, the man who could appear like a Judas Iscariot, but that he was seeking and want to draw that his figure. ஆனால் இவனுக்கு கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஆள். And he was not able to get that figure. கடைசியில் ஒரு ஜெயிலுக்கு போனானா. Finally he went to the prison. இந்த ஜெயிலில் இருக்கிறதான திருடர்களை பார்த்தால் யூதாஸை போல ஒரு ஆள் அவனுக்கு கிடைக்குமா என்று. And while he went into the prison, whether he could see anyone who would appear like Judas Iscariot. ஒவ்வொருவராக அந்த ஜெயிலை பார்த்து கடைசியில் ஒரு இருட்டறையிலே ஒரு திருடன் இருந்தானாம். அந்த திருடனை பார்த்தால் இவனுக்கு இவனுடைய சாயல் யூதாஸை போல இருக்கும் என்று அந்த ஆர்டிஸ்ட் இவனை பார்த்து வரைவோம் என்று அவன் பக்கத்தில் போனானாம். And finally, in the corner of that prison, there was a cell. In the darkened cell, one boy was there, and he was approaching near. He would be like the appearance of Judas Iscariot. அவன் போய் இந்த திருடன் இடத்துல நான் உன் படத்தை வரைக்கப் போகிறேன் என்று சொன்னான். And he went into that prison and told that robber, I'm going to draw you a figure. அந்த திருடன் கேட்டானாம், நானே ஒரு திருடன் இருக்கிறேனே, நானே ஒரு ஜெயிலில் இருக்கிறேனே, என் படத்தை எதற்காக வரைக்கிறீர்கள் என்று கேட்டான். I'm a robber, I'm in the jail, in the prison, why you draw my figure? அப்பொழுது இவன் எப்படி சொல்வது யூதாஸை போல ஒரு ஆளை தேடினேன் என்று. அதனால் அதை மறைத்தே சொல்லாமலே இருந்தான். அவன் வருந்தி கேட்டானாம், நீங்கள் எதற்காக வரைக்கிறீர்கள் என்று. அப்பொழுதுதான் இவன் சொன்னானாம், யூதாஸை போல ஒரு ஆளை தேடினேன், உன்னை பார்த்தால் யூதாஸை போல் இருக்கிறது, ஆகையினால் தான் நான் உன்னை வரையப் போகிறேன். I saw the person having the image, the figure like a Judas Iscariot, but I found you only that similarity. That's why I want to draw you. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த திருடன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து சத்தமாய் அழுதானாம். When that robber heard about the word, with a bitter weeping, he started crying. அவன் அழுகிறதை பார்த்த உடனே இவனுக்கு படம் வரைக்க முடியவில்லை. And while he was crying that way, he was not able to draw the art. ஏன் நீ இவ்வளவு கசந்து அழுகிறாய் என்று கேட்டான். He asked him, why you have a bitter crying? அந்த திருடன் கேட்டானாம், அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு பையனுடைய படத்தை வரைத்தவர்கள் நீங்கள் தானே என்று கேட்டார். Some years back, you are the only man who drawn the picture of the 12 years old boy? ஆம் என்று சொன்னானாம். Then he told, yes. அப்பொழுது அந்த திருடன் சொன்னானாம், அந்த பையன் நான் தான் என்று சொன்னான். That the robber told, that dacoit told, I am that boy, 12 years old boy. இந்த ஆர்டிஸ்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. Even the artist could not know what to do. இவனுக்கே இருதயம் தாங்கவில்லை. Even he was not able to bear the situation. 12 வயது பருவத்திலே இயேசுவை போல தோற்றம் அளித்தவன் பாவத்தின் கொடூரத்தினாலே யூதாஸை போல மாறிவிட்டான். The man who at 12 years old, he appeared like Jesus Christ because of the cruelty or intensity of that sin. He had turned to be like a figure of Judas Iscariot. யாராலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான பாவத்தினால் யூதாஸை போல காணப்படுகிறீர்களா? Is it anybody because of the severity of the sinful life
or you appearing like Judas Iscariot. அந்த சரித்திரம் அப்படியே போகிறது. வாத்தியார் இடத்துல நான் கேட்டேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வாத்தியார் இடத்துல அது எந்த எப்படி ஆகணுமேன்னு தெரியாது. And I asked him what was the end, and he could not say the end of it. அந்த திருடன் அந்த அழுகை நிமித்தம், அந்த இயேசு என்னும் வார்த்தை நிமித்தம், அந்த திருடன் பின் நாட்களிலே அவன் இயேசுவுக்கு ஊழியக்காரனாய் மாறினான். அது அப்படி போகிறது கதை. And that dacoit, that robber, because of his weeping and repentance, later days he became a minister of God for Jesus Christ. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனங்கசந்து அழமாட்டாயா? உன்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. Would he not weep and lament and cry out, the Lord Jesus Christ, the Lord who lighted you? இப்பொழுது நாம் எதற்காக துதிக்க போகிறோம் தெரியுமா? Now for what purpose we are going to praise God now? அநேகருக்கு பாவத்தில் விடுதலை இல்லை. Many have no deliverance out of sin. அவர்கள் மேல் இந்த மெய்யான ஒளி இப்பொழுது வீச வேண்டும். And now over him this true light should shine upon. அவர்களுடைய அந்தகாரம் இப்பொழுது மாற்றப்பட வேண்டும். All the darkness now should be. எதிர்த்து நிற்க போகிறோம். Now we are going to praise God and going to resist. சிலருடைய சரீரத்திலே, சிலருடைய குடும்பங்களிலே பிசாசின் போராட்டங்கள். In family, in the body, they have some kind of conflict of the devil. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன், கேளுங்கள். But I want to cite an incident. ஆப்பிரிக்காவிலே ஒரு இடத்தில் ஒரு சபை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. In Africa, in one church, their church service was going on. திடீரென்று ஒரு மந்திரவாதி உள்ள வந்தான். All of a sudden, a magician entered into that service. சபையில கொஞ்சம் பேர் தான். Only that congregation was a little congregation. திடீரென்று ஒரு மந்திரவாதி உள்ளே வந்து, all of a sudden a magician entered in. நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். Now I'm going to do a wonderful thing. அதற்கு மேலாக உங்க இயேசு செய்ய முடியுமா? And above it, whether Jesus is able to do that. செய்தால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். If that Jesus is able to do, I believe that Jesus. அந்த சபையார் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்கள், அவர்கள் இயேசு செய்வார்னு சொன்னாங்க. And that congregation, they had a good faith and belief. They said, yes, surely Jesus would do. உடனே இவன் என்ன செய்தானாம்? முகம் குப்புற படுத்துக் கொண்டானாம். And what he did that, he just fell flat. இந்த மந்திரவாதி, and that the magician, முகம் குப்புற படுத்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொண்டே இருந்தான். and he was falling flat and he was just saying some incantation. கொஞ்ச நேரத்துல அவனுடைய பாடி அப்படியே உயர ஆரம்பித்ததாம். In a few minutes his body started soaring higher. அந்த பிரசங்க பீடம் அளவுக்கு அவனுடைய பாடி அப்படியே உயர்ந்து விட்டதாம். To the height of the pulpit his body has been raised up. பாருங்கள் பிசாசினுடைய வல்லமை. See the power of the devil. அந்த சபையார் என்ன செய்தார்கள் தெரியுமா? What their church congregation, what they did here now, இயேசுவின் நாமத்தில் இவனுக்குள் இருந்து வெளியே போ சாத்தானே என்று அதட்டினார்கள். and they rebuked the spirit in that man, let it come out. உருளைக்கிழங்கு மூட்டை கீழே விழுறது மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்தாங்க. Just like a big sack of potatoes falls in such a way, all of a sudden he fell down. அப்படியே முகம் குப்புற தொப்புன்னு கீழே விழுந்து செத்தது போல கிடந்தான். கை கால் அசைக்க முடியவில்லையா? And he fell suddenly upon the floor, not able to move his feet or leg. அவர்கள் சொன்னார்களாம், இயேசுதான் உண்மையான தேவன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று நீ சொல்லு. அவன் சொல்லுகிறது வரைக்கும் அவனுக்கு கை கால் அசைக்கவே முடியவில்லையா? You say Jesus Christ, the true God, the living God. Until he was able to pronounce it or admit it, he was not able to shake his hand. கடைசியில் அந்த மந்திரவாதி இயேசுதான் உண்மையான தேவன், விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது அவனுடைய கை கால்கள் சரியாயிற்று. Then the magician told, I believe the Lord Jesus Christ is the true God. I believe him. Then his hand was and leg was okay. பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். எத்தனையோ குடும்பங்களில் பிசாசுனுடைய போராட்டங்கள். In many families there are a lot of struggle and conflict. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this is the word of God? இப்பொழுது ஸ்தோத்திரத்திலே பிசாசோடு எதிர்த்து நிற்போமாக. And with the praises, I want to say about an incident. ஜெரி என்பவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். And Jerry was a man of God. இவர் தன்னுடைய குடும்பத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். And he was doing the ministry as a family. அந்த சாட்சியை வாசித்ததனால் நான் சொல்லுகிறேன். As I read the testimony, I want to tell you. ஒரு நாள் இவரும் இவருடைய குடும்பமும் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். One day he and his all family members they had the night supper. இவரை சுட்டுக் கொல்லும்படியாக திடீரென்று ஒருவன் அவருடைய வீட்டுக்குள்ளே வந்தான். And all of a sudden one entered into the house to shoot him down.
எல்லாரும் மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். and all be eating, taking food on the table. துப்பாக்கி எடுத்து நேரே நீட்டி சுட்டான். And he pointed that pistol and shot them. ஆனால் குண்டு வெளியே வரவில்லை. But no bullets came. திரும்ப திரும்ப அந்த பட்டனை அமுக்குகிறான், ஆனால் இந்த துப்பாக்கி செயலற்று போயிற்று. And he was triggering the pistol, even that no bullets come, and it became not able to activate. அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. And immediately got angry. மீண்டும் மீண்டும் அழுத்தினான், ஆனாலும் குண்டு வெடிக்கவில்லை. Again and again he tried the trigger, but no bullet came. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவரை பார்த்து, நண்பனே, நான் இயேசுனுடைய ஊழியக்காரன், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னான். And he told to that man, friend, I am the man of God and God loves you. அதை கேட்டு அந்த கொலைக்காரன், ஓஹோ, அதுதான் பிரச்சனை, என் துப்பாக்கியில பிரச்சனை இல்லை என்று சொல்லி நான் போகிறேன் என்று போய்விட்டான். And that's why he told, as you are a man of God, that is the problem. I have no problem with my pistol. He went away. சில வருடங்களுக்கு பிறகு, After later some years, இந்த ஊழியக்காரனை சந்திக்க ஒரு மிஷனரி வந்தார். to visit this man of God, one missionary came. அவர் தன்னை இந்த ஊழியக்காரனுக்கு அறிமுகப்படுத்தினார். And that man had introduced him to this man of God. நான் யார் தெரியுமா என்று கேட்டார். He told him, what I am, you know. அவருக்கு தெரியவில்லை. He told, I don't know about you. அன்றைக்கு உங்களை துப்பாக்கினால் சுடும்படி உள்ளே வந்து சுட்டேனே, குண்டு வெடிக்கவில்லையே, அவன்தான் நான் என்று சொன்னார். That day I entered into the house, I tried and even the bullet did not come. I am the very person who did that. மிஷனரியை சுட வந்தவன் மிஷனரியாய் மாறினான். The man who came to kill the missionary, he turned to be like a missionary. கர்த்தர் காரியத்தை மாறுதலாக்குகிற தேவன். The Lord God who is turning into contrary. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். Or whatever the weapon that is raised against you will never be prosperous. கர்த்தர் காரியத்தை மாற்றுகிறார். And the Lord God turning the matter into contrary. விசுவாசமுள்ளவர்கள் முழங்காலில் நின்று துதியுங்கள், உங்கள் காரியம் மாறுதலாய் மாறும். And who those who believe it is stand on the knees and praise him. All your matter turn to tell an example. நெப்போலியன் ஹில் என்பவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. Even the Napoleon Hill, he had a child. அந்த குழந்தைக்கு செவிகள் இல்லை. That child did not have ears. காதுகள் இல்லை. And no ears at all. இந்த சாட்சி சில பத்திரிகைகளிலே காதுகள் இல்லை என்று, அதாவது கேட்கவில்லை, செவி கேட்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பிரதிகளிலே செவியே இல்லை என்றுதான். Some side that he did have no hearing, and there was no hearing that ears at all. செவியே இல்லாத ஒரு குழந்தை பிறந்தது. And it was a child where it was born without even that ears. அந்த குழந்தையை பார்த்த மருத்துவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். Even the physician and the doctors, when they saw it, they were greatly grieved. தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். And they told they had nothing to do for that child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நெப்போலியன் ஹில் அந்த குழந்தையை கையில் எடுத்தாராம். Even the Napoleon Hill took the child in his arm. டாக்டர்களை பார்த்து, He was looking upon the doctors. அன்பான நண்பர்களே, Oh dear friends, உங்கள் உதவிக்கு நன்றி. I'm thankful for all your help. என் குழந்தையினுடைய பிரச்சனை உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்டது என்பதை நான் அறிவேன். I know even the problem my child is beyond your help, your recognition. ஆனால் Even though, இதை பற்றி நான் அறிவிக்க வேண்டிய இன்னொரு இடம் இருக்கிறது. but I have another place where to inform. என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து வேகமாய் நடந்து போனாராம். And taking the child, swiftly, hastily he was walking on. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே போய் கர்த்தரிடத்திலே அந்த குழந்தையை காட்டி கதறி கதறி அழுது ஜெபித்தாராம். And going a certain distance and lifting the child towards heaven, he started weeping and weeping and saying the matter to the Lord. அன்றைக்கு எந்த நேரத்தில் ஜெபித்தாரோ அதே போல தினமும் அந்த குழந்தைக்காக சில நாட்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். And that day, as he was praying for the child, daily he was doing the same kind of prayer. அருமையானவர்களே, கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? Oh, dear அந்த குழந்தைக்கு செவிகள் முளைத்ததாம். Oh dear beloved, what I want to say, what happened to the child now? Even the ear had came. காதுகள் இல்லாதிருந்த குழந்தைக்கு காதுகள் முளைத்ததாம்.
Even the child would have no ears. Even the ears started growing. ஒரு சகோதரி என்னிடத்திலே தான் கண்டதை சொன்னார்கள். One sister, what she had seen by the eyes, she told me. ஒரு குருடனுக்காக ஜெபிக்கும்போது While she was praying for the blind man. கொட்டாரக்கரை ஃபெய்த்தோமிலே சில வருடங்களுக்கு முன்பதாக. It was in the Kottarakara faith some years back. அவன் குருடன் என்றால் கண்களே இல்லை, பார்வை இல்லை என்றல்ல, கண்களே இல்லை. இந்த இடம் சதையினால் அப்படி மூடி இருந்ததாம். A blind man mean, and it was something which was closed by the flesh. ஜெபம் பண்ணும்போது இந்த இடம் அப்படியே கிழிந்து கண் உண்டானதாம். இதை அவர்கள் சொன்னார்கள், என் கண்ணால் நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். But while it was prayed, even that part of the flesh was torn and ears came. She told that he had seen by her own eyes. உன்னுடைய சரீரத்திலோ அல்லது உன்னுடைய பிள்ளையினுடைய சரீரத்திலோ அல்லது உன்னை சம்பந்தப்பட்ட யாருடைய சரீரத்திலோ இருக்கிற வியாதிகள் கர்த்தரால் குணமாக்க கூடாதவைகள் அல்ல. Or whatever the sickness in our body and our children, it's not for the Lord, it's not out for the Lord to heal. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். And God is asking, is there anything hard for me? விசுவாசத்தோடு இப்போ நாம் துதிக்க போகிறோம். அற்புத சுகம் இன்றைக்கு அநேகர் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Now with the faith we are going to praise and you are going to get a miraculous healing. முழங்காலில் இருப்போமாக. Let's all stand on our knees. கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் இல்லை. சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். தீமையை நன்மையாக மாற்ற தந்தீரே, நீங்கொன்றும் அணுகாத அரணானீரே. தீமையை நன்மையாக மாற்ற தந்தீரே, நீங்கொன்றும் அணுகாத அரணானீரே. கண்ணியில் வீடா கண்ணின் மணி போல் கண்ணை என்னை பறித்து காத்தீரே. கண்ணியில் வீடா கண்ணின் மணி போல் கண்ணை என்னை பறித்து காத்தீரே. சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நிந்தைகள் படைகளும் சூழ்ந்திட்ட வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. நிந்தைகள் படைகளும் சூழ்ந்திட்ட வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. பயப்படாதே என்று நீ தேற்றியே, பாசம் கொண்டு அழைத்திரல்லவோ. பயப்படாதே என்று நீ தேற்றியே, பாசம் கொண்டு அழைத்திரல்லவோ. சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதாக்கும் தீர சிங்கம் என்னில் உள்ளதா. கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதாக்கும் தீர சிங்கம் என்னில் உள்ளதா.
பள்ளத்தாக்கின் நீதியே உம் அன்பு இத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீதியே உம் அன்பு இத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, அதனை போல எங்கும் கொம்புயர்த்துவே. காண்டாமிருகத்தை போல் பலனியுமே, அதனை போல எங்கும் கொம்புயர்த்துவே. புது எண்ணெயால் அபிஷேகம், சத்துருக்கள் வெட்கமடைந்திட. புது எண்ணெயால் அபிஷேகம், சத்துருக்கள் வெட்கமடைந்திட. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீதியே உம் அன்பு இத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீதியே உம் அன்பு இத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நீர் வரும் வேளை நெருங்கிடுவேன், உன் பாத முத்தம் செய்து காத்திருப்பேன். நீர் வரும் வேளை நெருங்கிடுவேன், உன் பாத முத்தம் செய்து காத்திருப்பேன். பரிசுத்தரே உம்மை போல் மாற்றி சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னை. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றி சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னை. சரோனின்